ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், தட்டைப்பயிரும் சுரைக்காயும் வச்சு அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லி கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், தட்டைப்பயிர் எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. 4 விசில்லையே நல்லா பூ போல் வெந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட பாருங்கள், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மல்லித்தூளுக்கு பொதுவாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. பவுடரை சேர்த்து வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பீசஸ் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பல் பூண்டு எடுத்து தட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கினதையுமே இப்போ சுரக்காய் ஒரு 1/2 சுரக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சுரக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. சுரக்காய் வந்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இந்த குழம்பு வைப்போம். ஆனால் சுரக்காய் சேர்த்து வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுரக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, அது மிக்ஸி ஜார் அலசிட்டு இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவி பார்த்துக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள், கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலக்கி விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம வேக வச்சுருந்தோம், அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா சுரக்காயெல்லாம் வெந்து வந்தால் போதும். நம்மளுக்கு தட்டைப்பயிறு ஆல்ரெடி வெந்தாச்சு. நம்மளுக்கு சுரக்காய் வெந்து வரணும், அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்சா போதுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா சீக்கிரமே நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கொதி பிடிச்சி குழம்பு வந்து நல்லா திக்காகி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுரைக்காய் தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் ஒரு வேளைக்கு இது போல் டேஸ்ட்டாக வந்து தட்டைப்பயிர் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.